டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 99421166. முடிக்கப்பட்ட பணிகள் இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரம் ஒன்று தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எம்ஆர்ஐ ஸ்கேன் என்பது இன்றைக்கு எவ்வளவு பெரிய அவசியமானது என்பதை அனைவருமே நன்றாக அறிவார்கள். தனியார் மருத்துவமனைகளில் சென்று எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் 8000 ரூபாய் வரை செலவாகும். அதுவே நம்முடைய அரசு மருத்துவமனைகளில் 2500 வகையில் அதற்காக செலவாகும். ஆனாலும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அதை காப்பீட்டு திட்டத்தில் இணைத்திருக்கிற காரணத்தினால் அரசு மருத்துவமனைகளில் எடுக்கிற அந்த ஸ்கேனுமே 1 ரூபாய் கூட செலவில்லாமல் இலவசமாக எடுக்கிற அந்த சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இப்பொழுது தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற எம்ஆர்ஐயை போலவே 17 இடங்களில் புதிதாக எம்ஆர்ஐ ஸ்கேன் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவத்துறையின் வரலாற்றில் 4 ஆண்டுகளில் 17 இடங்களில் இந்த எம்ஆர்ஐ புதிய எம்ஆர்ஐ ஸ்கேன் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான சாதனை. கிண்டியில் அமைந்திருக்கிற கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, திருப்பத்தூர் மருத்துவமனை, தென்காசி, திருவாரூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, கோயம்புத்தூர், சென்னை ஓமந்தூரார் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை, சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, காஞ்சிபுரம் காரப்பேட்டை அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை, சேலம், நீலகிரி, விழுப்புரம், சென்னை பெரியார் நகர் மருத்துவமனை, செங்கல்பட்டு மற்றும் சென்னை கிண்டி முதியோர் நல மருத்துவமனை போன்று 17 இடங்களில் இது போன்ற எம்ஆர்ஐ ஸ்கேன்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு எம்ஆர்ஐ ஸ்கேனுமே 7 கோடி ரூபாய் மதிப்பிலானது. இப்படியானால் இந்த மருத்துவத்துறையின் ஒரு மிகப்பெரிய புரட்சியாகவே இன்றைக்கு இந்த கருவிகள் இங்கே அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 17 தூத்துக்குடியில் ஒன்று, 18 இன்னமும் கூட தர்மபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது அந்த பணிகள் முடிவுறும் தருவாயில் இருக்கிறது. அங்கேயும் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. ஆக 19 எம்ஆர்ஐ கருவிகள் இந்த 4 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் அமைய பெற்றிருக்கிறது. மருத்துவத்துறையில் ஒரு மிகப்பெரிய புரட்சி என்கின்ற வகையில் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்கள் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிநவீன மருத்துவ கருவிகள் உபயோகத்தில் இருப்பது தமிழ்நாட்டில் தான். ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையை நீங்கள் அறிவீர்கள். இந்தியாவில் 36 மாநிலங்கள் இருந்தாலும் எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் என்று சொல்லப்படுகிற கருவி எங்கேயும் இல்லை. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கருவிகளை இந்த மருத்துவமனைகளில் அமைத்திட வேண்டும் என்கின்ற வகையிலும் தனியார் மருத்துவமனைகளை காட்டிலும் கூடுதலான வகையில் மருத்துவ சேவையை அளிக்கிற வகையிலும் பல்வேறு வகையான நடவடிக்கைகளை எடுத்ததன் விளைவு ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் 34.5 கோடி மதிப்பில் ஒரு கேன்சர் ரோபோட்டிக் எக்யூப்மெண்ட் இப்போது பயன்பாட்டில் இருக்கிறது. இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் அது இல்லை. ஒன்றிய அரசாங்கம் நடத்துகிற எய்ம்ஸ், புதுவையில் இருக்கிற ஜிப்மர் போன்ற மருத்துவமனைகளை தவிர்த்து அரசு மருத்துவமனைகளில் இந்தியாவில் வேறு எங்கும் இல்லை. இந்த அளவில் ஒரு கருவி. அதேபோல் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவாக கட்டப்பட்டிருக்கிற கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஆட்டோ எம்ஆர்ஐ ஒன்று இருக்கிறது. டபுள் பலூன் எண்டோஸ்கோபி என்கின்ற ஒரு கருவி இருக்கிறது. இந்த 2 கருவிகளும் தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனையில் மட்டும்தான், தமிழ்நாட்டு அரசு மருத்துவமனையில் மட்டும்தான் இருக்கிற கருவிகள். இந்த கருவிகள் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் அரசு மருத்துவமனைகளில் இல்லாத கருவிகள். ஆட்டோ எம்ஆர்ஐ, டபுள் பலூன் எண்டோஸ்கோபி போன்ற கருவிகளாக இருந்தாலும், அதேபோல் இன்றைக்கு கேன்சர் ரோபோட்டிக் எக்யூப்மெண்டாக இருந்தாலும் அரசு மருத்துவமனைகளில் அமையப்பட்டிருக்கிறது என்றால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தமிழ்நாடு மக்களின் மேல் வைத்திருக்கிற மிகப்பெரிய அளப்பரிய அந்த ஒரு பாசம், இந்த மக்களை காத்திட வேண்டும் என்கின்ற வகையில் எடுத்த நடவடிக்கைகள். அதே போல இன்றைக்கு புற்றுநோய் பாதிப்புகள் உலகம் முழுவதும் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற ஒன்று. இந்த அரசு அமைவதற்கு முன்னால் புற்றுநோயை துல்லியமாக கண்டறியப்படுகிற பெட்சிடி ஸ்கேன்ஸ், அதை பொறுத்தவரை ஏறத்தாழ 14-15 கோடி ரூபாய் வரை செலவாகும். அந்த பெட்சிடி ஸ்கேன்ஸ் எங்கே எல்லாம் இருந்தது என்றால்
இந்த அரசு பொறுப்பேற்கிற வரை 2 இடங்களில் மட்டும்தான் இருந்தது. சென்னையில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, அதேபோல் மதுரையில் ராஜாஜி அரசு பொது மருத்துவமனை. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு புற்றுநோய் பாதிப்புகளை துல்லியமாக கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதற்குரிய அந்த கருவியை தமிழ்நாட்டில் 5 இடங்களில் அமைத்து இதுவரை திறந்து வைத்திருக்கிறோம். இந்த அரசு அமைவதற்கு முன்னால் 2 இடங்களில் இருந்தது. அமைந்ததற்கு பிறகு 5 இடங்களில் திறந்து வைத்திருக்கிறோம். நெல்லை, காஞ்சிபுரம், கோவை, சேலம், தஞ்சாவூர் ஆகிய 5 இடங்களில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பெட்சிடி என்கின்ற அதிநவீன புற்றுநோயை கண்டறிகிற கருவி இப்பொழுது பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கையில் கூட நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் கீதா ஜீவன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் தெரியும். 118 அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டது. இந்த 118 அறிவிப்புகளில் ஒன்று பெட்சிடி ஸ்கேன் இந்த ஆண்டு இன்னமும் 4 இடங்களில் அமையப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை சைதாப்பேட்டை, திருவள்ளூர், விழுப்புரம், திருச்சி ஆகிய 4 இடங்களில் இந்த பெட்சிடி ஸ்கேன் அமையவிருக்கிறது. ஆக இந்த அரசு அமைந்ததற்கு பின்னால் இந்த ஆண்டு இறுதிக்குள் 9 பெட்சிடி ஸ்கேன்கள் அமையப்படவிருக்கிறது. இந்த அரசு அமைவதற்கு முன்னால் மருத்துவத்துறையின் வரலாற்றில் அதிகமாக இருந்தது 2, 9 அமையப்படவிருக்கிறது. இந்தியாவிலேயே பெட்சிடியின் அதிகமான பயன்பாடு என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சியான உண்மை. இதே போல்தான் டிஜிட்டல் சிடி ஸ்கேனாக இருந்தாலும், டிஜிட்டல் எக்ஸ்ரேவாக இருந்தாலும் அதிநவீன உபகரணங்கள் இன்றைக்கு எல்லா மருத்துவமனைகளுக்கும் இன்றைக்கு படிப்படியாக கொண்டு நிறுவப்பட்டு வருகிறது. மருத்துவத்துறையின் வரலாற்றில் மருத்துவர்கள் பணியிடங்களை முழுமையாக நிரப்பியதோடு மட்டுமல்லாது கூட நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் 2 மருத்துவமனைகளை கோடிட்டு அங்கே மருத்துவர்கள் நிரப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற 2786 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மருத்துவர்கள் 100% நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். வட்டார மருத்துவமனைகளை பொறுத்தவரை இங்கிருந்து அதாவது பிஜி முடித்தவர்கள், முதுகலை முடித்தவர்களை இந்த வட்டார மருத்துவமனைகளுக்கு அனுப்ப வேண்டும், தாலுகா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப வேண்டும். அவர்களிடையே ஒரு வழக்கு இருந்தது. கடந்த 1 வாரத்திற்கு முன்னால் தான் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு முடிவுற்றிருக்கிறது. இப்பொழுது படிப்படியாக இந்த தாலுகா ஹாஸ்பிட்டலுக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் மருத்துவமனைகளுக்கும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கும் முதுகலை பட்டம் படித்த மருத்துவர்களை அனுப்பும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 10 நாட்களில் எந்த தாலுகா ஹாஸ்பிட்டலிலும் கூட மருத்துவர் பணியிடம் காலி இல்லை என்கின்ற நிலை தமிழ்நாட்டில் உருவாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை ஏறத்தாழ 3000க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்தது. ஒரு 1500க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் வாடகை கட்டிடங்களில் இயங்கி வந்தது. ஒரு 2000க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் இடிந்து பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்தது. இந்த துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்களை புதிதாக கட்டுவதற்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நிதி ஆதாரத்தை பெற்றுத் தந்து அவற்றை இப்போது படிப்படியாக கட்டி தந்து கொண்டிருக்கிறோம். இந்த 4 ஆண்டில் மட்டும் 1474 புதிய கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 1474 என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாங்கள் தினந்தோறும் சென்று கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களை தொடர்ச்சியாக கடந்த 4 ஆண்டுகளாக திறந்து வைத்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு முன்தினம் தஞ்சாவூருக்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு 13 கட்டிடங்களை திறந்து வைத்திருக்கிறோம். இன்றைக்கு இங்கே ஒரு 9 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு பல்வேறு புதிய கட்டிடங்கள் இங்கே பட்டியலிட்டு சொன்னதை போல ஒரு அம்பேத்கர் நகர் HSC ஒன்றும், கோவில்பட்டி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த சுகாதார ஆய்வக கட்டிடம் ஒன்றும், வல்லநாடு வட்டார பொது சுகாதார ஆய்வக கட்டிடம் ஒன்றும், ராணி மகாராஜாபுரத்தில் ஒரு துணை சுகாதார நிலைய கட்டிடம் ஒன்றும் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நாளை மாலை சேலத்துக்கு செல்லவிருக்கிறேன். நாளை மறுநாள் ஏற்காட்டில் நடைபெறவிருக்கிற மருத்துவத்துறை நிகழ்ச்சியை இப்படி வாரத்திற்கு 3-4 நாட்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கட்டப்பட்டிருக்கிற இந்த கட்டிடங்களை எல்லாம் இன்றைக்கு தொடர்ச்சியாக திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை இப்பொழுதும் கூட புதிதாக ஒரு 23 கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. அந்த 23ஐ பொறுத்தவரை தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கு முள்ளுக்காடு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையமும், திரேஸ்புரம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையமும்
தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடத்தில் இவைகள் கட்டப்படவிருக்கிறது. ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை மாப்பிள்ளை ஊரணி, நடுச்சக்காரக்குடி, பேரூர் அணி, ஒட்டநத்தம், குறுக்கு சாலை ஆகிய இடங்களில் துணை சுகாதார நிலையங்களும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான கட்டிடங்கள் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் தொகுதியை பொறுத்தவரை சோனகன் விலை, பிச்சி விலை, நாலுமாவடி, வடக்கு காலான்குடி குடியிருப்பு, பாரதி நகர் ஆகிய பகுதிகளில் கட்டப்படவிருக்கிற கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. திருவைகுண்டம் தொகுதியை பொறுத்தவரை திருவைகுண்டம் அரசு மருத்துவமனையில் ஒரு 3.5 கோடி ரூபாய் செலவில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் அறிவிக்கப்பட்ட கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. பண்டாரவிளை, ஆழ்வார் திருநகரி போன்ற இடங்களில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான கட்டிடங்கள் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை கடம்பூர், கழுகுமலை, கயத்தார், ஐயனாரூத்து ஆகிய இடங்களில் புதிதாக ஆரம்ப சுகாதார நிலையங்களும் துணை சுகாதார நிலையங்களும் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை கே துரைசாமிபுரம், பசுவந்தாலை, வெள்ளையம்மாள்புரம், குளத்தூர் ஆகிய இடங்களில் 4 கட்டிடங்கள் துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் கட்டும் பணிகளுக்காக இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் விரைவில் கட்டப்பட்டு இன்னும் 3-4 மாதங்களில் இவைகள் படிப்படியாக அனைத்தும் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. ஏதோ இப்போது மட்டும்தான் இந்த 29 கோடி மதிப்பிலான 5 மருத்துவத்துறை கட்டிடங்களும் திறந்து வைப்பதும் 23 புதிய கட்டிடங்கள் திறந்து வைப்பதும் என்கின்ற வகையில் நிகழ்ச்சி நடைபெறவில்லை. இதற்கு முன்னாலும் ஏராளமான முறை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி கவிஞர் கனிமொழி அவர்கள் எப்பொழுதெல்லாம் சென்னையில் இருக்கிறாரோ இப்போது அவரை எப்போதாவது தான் பார்க்க முடிகிறது. சென்னையில் அவர் எப்போதும் இருப்பது தூத்துக்குடியில் தான். தூத்துக்குடியில் தான் அதிக நாட்கள் இருந்து தூத்துக்குடி மக்களின் இந்த அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தருவது தூத்துக்குடிக்காரராகவே இன்றைக்கு மாறிவிட்டிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள். சென்னையில் இருக்கிற போதெல்லாம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அவர் இந்த தொகுதிக்கு அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளோடு மட்டுமல்லாது மரியாதைக்குரிய அனிதா ராதாகிருஷ்ணன், மரியாதைக்குரிய சகோதரி நம்முடைய கீதா ஜீவன் போன்றவர்கள் மாவட்டத்தில் அடங்கியிருக்கிற அத்துணை சட்டமன்ற தொகுதிகளின் மருத்துவ தேவைகளை முதல்வரிடத்தில் பட்டியல் தந்து அவற்றை இன்றைக்கு படிப்படியாக நிறைவேற்றி ஒரு தன்னிறைவை பெறுகிற வகையிலான மருத்துவத்துறை கட்டிடங்களை இங்கே அமைத்திருக்கிறார். இப்பொழுதும் கூட ஒரு மிக நீண்ட பட்டியலை என்னிடத்தில் தந்திருக்கிறார். இந்த பட்டியலில் இருப்பதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது ஒரு 200 கோடியாவது செலவாகும். அந்த அளவுக்கான பட்டியலை தந்து எல்லா ஆரம்ப சுகாதார நிலையத்தையும் தரம் உயர்த்த வேண்டும். புதிதாக பல்வேறு இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைத்து தர வேண்டும். புதிய HSC துணை சுகாதார நிலையங்களுக்கு கட்டிடங்களை கட்ட வேண்டும் என்று ஒரு மிக நீண்ட பட்டியலை தந்திருக்கிறார். அவருக்கு நன்றாக தெரியும். கடந்த ஜனவரி மாதம் 4ஆம் தேதி ஒன்றிய அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு JP நட்டா அவர்களை சந்தித்து ஒரு 50 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு அனுமதி கேட்டிருக்கிறோம். ஒரு 100 ஆரம்ப சுகாதார நிலையங்களை மேம்படுத்துவதற்கும் தரம் உயர்த்துவதற்குமான அனுமதியினை கேட்டிருக்கிறோம். ஒரு 500 துணை சுகாதார நிலையங்களுக்கு புதிதாக அமைப்பதற்கு அனுமதி கேட்டிருக்கிறோம். நிச்சயம் தருவார் என்று எதிர்பார்த்தும் காத்திருக்கிறோம். கிடைக்கும் பட்சத்தில் நிச்சயம் தூத்துக்குடிக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடியை பொறுத்தவரை நிச்சயமாக செய்யப்பட வேண்டிய ஒரு ஊர் என்பதை நான் நன்றாக அறிவேன். ஒட்டப்பிடாரம் தேர்தலில் இங்கே ஒரு மாத காலம் நான் தங்கியிருந்தேன். இந்த மக்களின் வாழ்வாதார உப்பளங்களில் பணியாற்றுகிற ஏழை எளிய அந்த தொழிலாளர்களின் அவர்களுடைய அந்த உடல் நலத்தை பாதுகாப்பது என்பது மிக மிக புண்ணியமான காரியம். எனவே தூத்துக்குடிக்கான இந்த மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவது என்பது இந்த அரசின் கடமை, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய லட்சியம் என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருமதிப்பிற்குரிய நம்முடைய கீதா ஜீவன் அவர்கள், அமைச்சர் கீதா ஜீவன் எப்போது அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டாலும் அல்லது சட்டமன்றத்தில் எங்களை பார்க்கிற வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் தூத்துக்குடி தொகுதியில் மருத்துவத்துறை கட்டிடங்கள், புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள், புதிதாக கட்டப்பட வேண்டிய கட்டிடங்கள் என்று ஏராளமான விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார். அந்த வகையில் தான் இன்றைக்கு ஒரு 23 கட்டிடங்கள் கட்டுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கூட நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாநாடு, தண்டுப்பட்டு, பூச்சிக்காடு ஆகிய இந்த பகுதியில் இருக்கிற துணை சுகாதார நிலையங்கள்
இந்த பட்டியலிலேயே இணைத்துக் கொள்ள வேண்டும். 23ஓடு 25ஆக அதை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். உடனடியாக நம்முடைய மாவட்ட சுகாதார அலுவலரிடத்தில் பட்டியல் தந்து அதை நம்முடைய நிர்வாக ரீதியாக துறைக்கு அனுப்ப சொல்லியிருக்கிறோம். அனுப்பியவுடன் அதற்கும் ஏஎஸ் பெறப்பட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் பெறப்பட்டு இந்த 23ஓடு இணைத்து அந்த 2 கட்டிடங்களும் கட்டுவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதையும் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி கவிஞர் கனிமொழி அவர்கள் இந்த மருத்துவக் கல்லூரியில் வழங்கப்படுகிற மருத்துவ சேவைகளுக்கு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை தெரிவிப்பவர். அந்த வகையில் அவர் இன்றைக்கு வந்தவுடனே சொன்னது, இந்த மருத்துவக் கல்லூரியில் ஒரு லிப்ட் பழுதடைந்து இருக்கிறது, உடனடியாக அந்த லிப்ட் பயன்பாடு நின்று விடுவதற்கு முன்னால் சீர் செய்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சிஎஸ்ஆரின் நிதி பங்களிப்போடு உடனடியாக செய்து விடுவார் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. இல்லை என்றாலும் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு பேசி நிச்சயம் அதற்கான நிதி ஆதாரத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று இன்னும் ஒரு சில நாட்களிலேயே அந்த லிப்ட் பழுது பார்க்கும் பணி செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் மரியாதைக்குரிய சகோதரி கவிஞர் கனிமொழி அவர்கள் இந்த மருத்துவமனையின் பயன்பாடு மிக சிறப்பாக இருக்கிறது. மருத்துவர்களும் செவிலியர்களும் மருத்துவம் சார்ந்த பணியாளர்களும் மிக சிறப்பாக பணியாற்றுகிறார்கள் என்றாலும் இங்கே இன்னமும் அந்த பொதுப்பணித்துறையின் சார்பில் இந்த மருத்துவத்துறையின் கட்டமைப்பை கொஞ்சம் மேம்படுத்தி தர வேண்டும், தினந்தோறுமான அதை மேம்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயம் அவைகளும் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தூத்துக்குடியை பொறுத்தவரை இப்போது நான் கட்டி முடித்த கட்டிடங்கள், கட்டவிருக்கிற கட்டிடங்களை சொன்னேன். ஆனால் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிற பணிகளும் கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணிகளும் ஏராளமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 136 கோடியே 15 லட்சம் ரூபாய் செலவில் இதே தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 3,21,108 சதுரடி பரப்பில் 7 தளங்கள் கொண்ட கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் 650 படுக்கைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் தூத்துக்குடிக்கு வரவிருக்கிறது. தூத்துக்குடியின் மிக பிரம்மாண்டமான அடையாளங்களில் ஒன்றாக மருத்துவமனை கட்டிடம் ஒன்று மிக விரைவில் இங்கே அமையவிருக்கிறது. தூத்துக்குடி என்றால் எப்படி நீங்கள் திருவைகுண்டத்தையும் திருச்செந்தூரையும் நாம் சொல்லுவோமோ, அதே போல் தூத்துக்குடியின் மருத்துவத்துறை கட்டிடம் 7 அடுக்குகள் கொண்ட அந்த கட்டிடம் ஒரு பிரம்மாண்ட அடையாளமாக இன்றைக்கு தூத்துக்குடிக்கு வரவிருக்கிறது. 650 படுக்கைகள் கொண்ட அந்த கட்டிடம் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பணிகள் முடிவுற்றவுடன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய திருக்கரங்களினால் தூத்துக்குடிக்கு அந்த கட்டிடம் அர்ப்பணிக்கப்படவிருக்கிறது. அதேபோல் இப்பொழுதும் கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணிகள் லூர்தம்மாள் புறத்தில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கட்டிடம், அதேபோல் அகிலாண்டபுரத்தில் ஒரு துணை சுகாதார நிலைய கட்டிடம், கொப்பம்பட்டியில் ஒரு துணை சுகாதார கட்டிடம், ஊரணி தெருவில் ஒரு நகர்ப்புற நலவாழ்வு மையம், திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் நான் போன 15 நாட்களுக்கு முன்னால் கன்னியாகுமரிக்கு ஒரு பணிக்காக சென்றிருந்தேன், மருத்துவத்துறை கட்டிடங்களை திறந்து வைப்பதற்கு. அங்கிருந்து நேராக நம்முடைய திருச்செந்தூரில் இருக்கிற மருத்துவமனையை ஒரு சர்ப்ரைஸ் விசிட் என்கின்ற வகையில் ஆய்வுக்காக வந்தேன். அந்த மருத்துவமனையை ஆய்வு செய்த போது உண்மையிலேயே மருத்துவ சேவை மிக சிறப்பாக இருந்தது. என்றாலும் பக்கத்தில் 38 கோடியே 53 லட்சம் செலவில் 4 தளங்களுடன் 88,414 சதுர அடியில் ஒரு பிரம்மாண்ட கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது திருச்செந்தூரை பொறுத்தவரை ஆன்மீக சுற்றுலாவுக்காக தினந்தோறும் ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து செல்லுகிற நிலை இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் இன்னைக்கு 38 கோடியே 53 லட்சம் மதிப்பீட்டில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் ஒரு மிகப்பெரிய கட்டிடம் அங்கே கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த கட்டிடத்தில் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல பிரிவும் விபத்து அவசர சிகிச்சை பிரிவும் அங்கே புதிதாக வரவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இதே மாவட்டத்தில் காயல்பட்டணம் அரசு மருத்துவமனையில் 62 கோடியே 35 லட்சம் ரூபாய் செலவில் 1,57,584 சதுரடி பரப்பில் ஒரு புறநோயாளிகள் பிரிவு கட்டிடமும் சிறப்பு வார்டு கட்டிடமும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 7 தளங்கள் கொண்ட அந்த கட்டிடம் இப்பொழுது 4வது தளத்தில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அந்த பணிகளும் முடிக்கப்பட்டு காயல்பட்டினத்தில் அந்த மருத்துவமனை திறந்து வைக்கப்படவிருக்கிறது. அதேபோல் தென் திருப்பேரை பகுதியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், கோமன் நடுத்தருவில் ஒரு நகர்ப்புற துணை சுகாதார நிலையம், திருப்பேருரையில் 50 லட்சம் செலவில் ஒரு வட்டார பொது சுகாதார நிலையம், அக்கமங்கலம் பகுதியில் ஒரு துணை சுகாதார நிலையம், கரம்பாவிளை பகுதியில் ஒரு துணை சுகாதார நிலையம்,
அமளி நகர் பகுதியில் ஒரு துணை சுகாதார நிலையம் என்று இவ்வளவு கட்டிடங்கள் இப்போது கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விளாத்திக்குளம் தொகுதியில் மட்டும் விளாத்திக்குளம் அரசு மருத்துவமனையில் 13,713 சதுர அடியில் 5 கோடி மதிப்பிலான ஒரு மிகப்பெரிய கட்டிடம் ஒன்று கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பணிகளை பொறுத்தவரை தரை தள பகுதியில் தற்போது பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல் மார்த்தாண்டம் பகுதியில் ஒரு துணை சுகாதார நிலைய கட்டிடமும், கச்சேரி தளவாய்ப்புறத்தில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடமும், குளத்தூரில் ஒரு துணை சுகாதார நிலைய கட்டிடமும், கோதலாபுரத்தில் ஒரு துணை சுகாதார நிலைய கட்டிடமும், பேருவோவன்பட்டியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடமும், விளாத்திக்குளம் பகுதியில் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் ஏரல் பகுதியில் ஒரு வட்டார பொது சுகாதார நிலைய கட்டிடம், மார்க்கெட் நகர்ப்புற துணை சுகாதார நிலைய கட்டிடம், சாத்தான்குளம் துணை சுகாதார கட்டிடம் ஆகியவை ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொட்டப்பிடாரம் தொகுதியில் இன்றைக்கு கட்டப்படவிருக்கிற இந்த 5 கட்டிடங்களையும் கடந்து புதுக்கோட்டை, ஒட்டநத்தம் ஆகிய பகுதிகளில் 2 பணிகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சங்கரன் கோவில் தொகுதியில் ஐயனேரி துணை சுகாதார நிலைய கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி நம்முடைய தூத்துக்குடியில் மட்டும் 255 கோடியே 71 லட்சம் ரூபாய் செலவில் 31 மருத்துவத்துறை சம்பந்தமான கட்டிடங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அநேகமாக பெரிய மாவட்டங்களில் கூட இவ்வளவு பணிகள் மருத்துவத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதில்லை. ஆனால் தூத்துக்குடிக்கு 255 கோடி ரூபாய் செலவில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிலையிலும் இன்றைக்கு ஒரு 29 கோடி ரூபாய் செலவிலான மருத்துவத்துறை கட்டிடங்கள் திறந்து வைக்கிற இந்த மகத்தான நிகழ்வு மிக குறுகிய கால இடைவெளியில் நடைபெற்றிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் மரியாதைக்குரிய கீதா தீபன் அவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் தான் எம்ஆர்ஐ தயாராகிவிட்டது, உடனடியாக திறந்து வைக்க வேண்டும் என்கின்ற வகையில் அன்பு கட்டளையிட்டார்கள். நம்முடைய பெருமதிப்பிற்குரிய கவிஞர் கண்மொழி அவர்களும் இந்த நேரத்தில் இங்கு இருக்கிற சூழலில் உடனடியாக அதை திறந்து வைக்க வேண்டும் என்கின்ற நிலையில் இன்றைக்கு அது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் தூத்துக்குடியின் மருத்துவ தேவைகள் பெருமதிப்பிற்குரிய கவிஞர் கண்மொழியால் தன்னிறைவு பெறும் நிலையில் எட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய எல்லா வகையிலும் காரணமாக இருந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திற்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மாவட்ட அளவிலான அலுவலர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுக்களை எடுத்துக் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.